மேடையில் நிற்பேன் நான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்போ பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்ணுறேன். நான் தங்க காளீஸ்வரி, அகரம் விதையோட 2010 பேட்ச் ஸ்டூடெண்ட். இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன். 15 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு, இப்போ தான் நம்ம 1 BHK 2 BHKன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, ஒரு 10க்கு 11 வீடு. அந்த வீட்டில் நாங்கள் 6 பேர். மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது. ஒரு கட்டிலில் மேலே ஒரு 4 பேர்னா கீழே 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் என்னோடய வாழ்க்கை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 12வது வரையும் படித்தாச்சு. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு. இருந்தாலும் பல கனவுகள், பல ஏக்கங்கள், என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று. அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்போ பல வெற்றிகளை கண்டு நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இப்போ 15 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில் நிற்பேன் நான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்போ பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்ணுறேன். இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடலை, பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க. என்னுடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், வட்டத்தூர் கிராமம். அங்கே இருந்து என்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா தூங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வீடு, சின்ன வீடு. சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான் ஸ்டெப் மதர் இருக்காங்க. ஸோ லைஃப் வந்து எல்லாருக்குமே ஸ்மூத்தாக போகாது. ஸோ என்னோட லைஃப்லையும் அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துலேருந்து பின்னடைவில் இருந்தோம். ஸோ அதை தாண்டி ஸ்கூல் டைமில் பொருளாதாரத்தில் இருக்க மேலே வரணும்னு சொல்லிட்டு நான் மளிகை கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஸ்டடீஸை பேரலாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படியாவது வந்து ஒரு கண்டுபிடிப்பாக உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன். அதை நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருந்தது. பட் எப்படி படிக்கணும்னு தெரியல. நான் படித்த ஸ்கூல் மூலியமாக அகரம் எனக்கு தெரிஞ்சது. அகரம் உதவியால் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் BE EEE 2014 பேட்சில் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த வாய்ப்பில் காலேஜ் டைமில் எல்லோரும் படித்த மாதிரி இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியாது. ஸோ லைப்ரரி தான் என்னுடைய ஒரு ரூமாக இருந்துச்சு. லைப்ரரியிலேருந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து மக்கப் பண்ணி படிக்காமல் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படித்து 4th இயரில் நான் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓவரால் EEE டிபார்ட்மெண்ட்டில் ஆல் ஓவர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டாப் வந்துச்சு. அது டைரக்டர் மேம் கையில் தான் அவார்டு வாங்கினேன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காக கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கான ஒரு 5 வருஷம் உழைப்பில் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாகவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனராகவும் ப்ளூ விண்ட் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவாக முன்னாடி நிற்கிறேன். ஸோ நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஹாப்பியான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அகரத்தில் படித்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க நம்மளுக்கு கூட அந்த டீமில் கோர் டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.